வங்காளதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளும் வன் செயல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரி மாயிகா தேசிய இளைஞர் பிரிவினர் தலைமையில் தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள வங்காளதேச தூதரகத்தில் நேற்று மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது. மாயிகா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன், துணைத் தலைவர் கேசவன் கந்தசாமி தலைமையில் தூதரக அதிகாரியிடம் மகஜர் வழங்கப்பட்டது. அண்மையில் வங்காளதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அங்குள்ள இந்துக்கள் மீதும் சிறுபான்மை இனத்தவர் மீதும் வன் செயல்கள் நடத்தப்படுகின்றன, கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன என்று அரவிந்த் நிருபர்களிடம் தெரிவித்தார். And also a lot of abuses is happening after the transition of power. So we and Bangladesh has a very long bilateral trade with Malaysia, and we are brothers. Even in, you take for example in Malaysia, so we have transition of power after election, but we never have this kind of issues. So we want Bangladesh to take Malaysia an example, and also want the Bangladesh government to put an end to this and make sure the perpetrators be charged. சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள், இந்து வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் வன் செயல் என்று அவர் சொன்னார். இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். வங்காளதேசத்தில் சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்குள்ள வங்காளதேச தூதரகம் வாயிலாக அழுத்தம் தர நாங்கள் ஒன்று கூடி மகஜர் வழங்கினோம் என்று அவர் மேலும் சொன்னார். எங்களோடு கட்சியின் முக்கிய தலைவர்கள், மலேசிய மக்கள் சக்தி கட்சியினர், அரசு சாரா அமைப்பினரும் இந்த மகஜர் கொடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் என்று அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.